கண்டிடலாமே அதிகாலையில் வாழனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த வாழனையும் கூடி நாடி தேவவாழனை பணிந்திடவாய் அதிகாலையில் வாழனை தேடி வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். வெத்தலையில் பாலனாக பிறந்து சத்திரத்திலே இடமில்லாமல் நம்முடைய உள்ளத்திலே இடம் பிடித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அங்கே நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் நாம் கேட்ட அதிகாலையில் வாழ தேடுகின்ற நாளை நாம் எண்ணுகிற பொழுது ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு செடி கொடுக்கிறவராக நாம் கண்டறியத்தக்கவராக அவர் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூவுலகிலே அனுப்பினார். நாம் லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது பெத்லேகேம் ஊரின் அருகிலே மந்தையிலே மேய்ப்பர்கள் காத்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே தேவதூதர்கள் தோன்றி அவர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கூறி அறிவித்தார்கள். அந்த நற்செய்தி என்னவென்றால், இன்று உங்களுக்கு தாவீது வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்விலே நற்செய்தி எல்லோருக்கும் அங்கே பறைசாற்றப்படுகிறது. இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அனைவருக்கும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போல மெய்ப்பர்களுக்கும் இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியை மெய்ப்பர்கள் கேட்கிறார்கள். தேவதூதர்கள் இங்கே வந்து சொன்னவுடனே அவர்களோடு கூட இருந்து அநேக தேவதூதர்களும் வந்து ஆண்டவருடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துகிறார்கள். பூமியிலே சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி வாழ்த்தி அங்கே பாடுவதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் மிக பிரமிப்போடு கூட பார்த்து கொண்டிருந்த மெய்ப்பர்கள் தங்கள் வாழ்விலே கண்ட மாபெரும் இந்த காட்சியை தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு நாம் உடனடியாக போய் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த நற்செய்தியின்படியே நாம் காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாலகனாக இருந்த அவரை பெத்லேகேமுக்குள்ளாக தேடி அவர்கள் வருகிறார்கள். அவ்வாறு அவர்கள் தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க ஆங்கிலம் என்றது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பகுதியிலும் நாம் பார்க்கிறோம், ஏராளமான மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளிலே மாடுகளையும் தங்கள் வீடுகளிலே வைத்திருக்கிறார்கள். அதே போல அந்த நாட்களிலும் பெத்லேகேமிலே ஏராளமான பேர் அங்கே அவர்கள் வைத்திருப்பார்கள். அதில் எங்கே கிறிஸ்து இருக்கிறார் என்று அவர்கள் தேடி வந்ததை நாம் சற்று இந்த நேரத்தை நினைத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவர்கள் ஒவ்வொருவருமாக அவர்கள் கடந்து சென்று அவ்வாறு கிறிஸ்துவை அங்கே தேடிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் தேடினதினாலே அங்கே பாலகனாகிய கிறிஸ்துவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவ்வாறு கண்டு கொண்டதினாலே அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வந்தது, அவருடைய உள்ளத்திலே சமாதானம் வந்தது, அவருடைய உள்ளத்திலே மாபெரும் சந்தோஷத்தின் குழுவை அவர்களை சூழ்ந்து கொண்டது. தங்களுக்கு தேவதூதர்களாலே அறிவிக்கப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். அவ்வாறு கண்ட பொழுது அவருடைய உள்ளம் மிகவும் அதிகமாக மகிழ்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி நீதிமொழிகளே நமக்கு ஞானி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தியிலே தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் நமக்கு பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே நாம் தேடுகிற பொழுது அவரை நம்முடைய வாழ்விலே நாம் கண்டடைகிறவர்களாக நாம் இருப்போம். மோசே என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அதிகாலையிலே ஆயத்தமாகி நீ
மலையின் மேலே ஏறி வா என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அதே போல அந்த மோசே மலையின் மீது ஏறி அதிகாலமே எழுந்து அவன் புறப்பட்டு சென்றான். அவன் புறப்பட்டு சென்றதுனாலே அங்கே ஆண்டவராகிய தேவனை அவன் கண்டு கொள்கிறான். அந்த வாழ்க்கையை ஒரு மாபெரும் கிருபையை அவன் பெற்றுக் கொள்கிறான். தேவாதி தேவனுடைய பிரசனத்தை அவன் தன்னுடைய வாழ்விலே அவன் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு நண்பானவர்களே, இந்த வாழ்விலும் கூட நீங்கள் இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் இறைவனை கிறிஸ்துவின் வழியாய் நாம் தேடுவோம். அவர் நமக்கு கண்டடையத்தக்க சமயத்திலே அவர் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எங்களுக்கு அன்பானவர்களே, அன்பான தேவனாகிய கர்த்தர் இந்த பிறப்பின் நாளிலே அவர் மெய்ப்பொருளுக்கு அவர் காணப்பட்டது போல அவர் இன்னும் அநேக பேருக்கு அவர் காணப்படுகிறார். கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் அவரை தேடி வருகிறார்கள். அவர்கள் எவ்வாறு அவர் அறிந்திருக்கிறார்கள்? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை காண்கிறார்கள். கண்டவர்கள் இறுதியாக ஒரு ராஜாவாக பிறப்பார் என்று சொன்னார். அவர் அரண்மனையில தான் பிறப்பார் என்று எண்ணி அவர்கள் அரண்மனையை நோக்கி அங்கே போகிறார்கள். அங்கே ஏரோது ராஜாவிடத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அவ்வாறு கேட்ட பொழுது ஏரோது ராஜா அங்கே பெத்லகேமிலே இருக்கிற அந்த வேத மாணவர்களையும் ஆசாரியர்களையும் கூட்டிட்டு அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்ட பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி என்னவென்று சொன்னார். பெத்லகேமிலே கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்ற நற்செய்தி அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவானவர் மாபெரும் தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தும் தன்னை தாழ்த்தினவராக இந்த பூமியிலே அவர் ஏழையின் இடத்திலே அவர் பிறந்தார். முன்னணியிலே அவரை நிறுத்தியிருக்க நாம் காண்கிறோம். சத்துவத்திலே கூட இதமில்லாத ஒதுக்கி அவருடைய வாழ்விலே அந்த பிறப்பு அவரது தாழ்மையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த சாஸ்திரிகள் மறுபடியுமாக கிழக்கிலே இருக்கிற நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் அதை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்துகிறது. அவர்களை நேராக அது பிள்ளை இருந்த இடத்திற்கு முன்னதாக வந்து அவரை நிறுத்துகிறது. அங்கே அவர்கள் உள்ளே சென்று அங்கே பாலனாகிய கிறிஸ்துவை அவர்கள் கண்டு கொள்கிறார்கள். எவ்வளவோ இடங்களில் இருந்து கிறிஸ்துவை அவர்கள் தேடி வருகிறார்கள். தூரமான இடத்திலிருந்து வந்த பொழுதும் அவர்கள் வழிதவறி சென்றார்கள். அங்கே அவரை உண்மையுள்ள இருதயத்தோடு கூட அவரை தேடினபடினாலே அவர்கள் கிறிஸ்துவின் அன்னை வழிநடத்தப்பட்டு அங்கே பாலனாகிய இயேசுவை அவர்கள் தங்கள் வாழ்விலே கண்டு கொண்டார்கள். அங்கே கண்பானவர்களே, உங்கள் வாழ்விலும் கூட நீங்கள் இறைவனை உண்மையாக நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களுக்கு எப்பொழுதும் தண்டனையத்தக்க தேவனாக அவர் இருப்பார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் முழு இறுதியத்தோடும் கூட நம்முடைய முழு சிந்தையோடும் கூட நாம் நம்முடைய இறைவனை நாம் தேடுவோம். அவர் நமக்கு நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிறவராக இருப்பார். பாலனாக பிறந்த கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் அவர் அன்னை வருகிற பொழுது அவர் நம்மை ஏற்று ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தராக உங்கள் வாழ்விலும் கூட இறைவனை தேடுகிற உங்களுக்கு அவர் வெளிப்பட்டு உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாக்கி காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.